இன்னைக்குள்ள கண்டிப்பா வந்துடணும் எனக்கு உங்ககிட்ட இருந்து வஷிதா கிட்ட இருந்தும். ஆயிஷா நீங்க எப்ப அனுப்புவீங்க? ஆமா ஏன்னா நான் திருத்த போறேன், திருத்தி மார்க்ஸ்லாம் போடணும். நான் பார்க்கணும் எப்படி நீங்க எழுதுறீங்க, என்ன பண்றீங்க 100 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 3 ஹவர்ஸ் ரிலீஜியஸாக எழுதணும். 1 மணி நேரம் எழுதிட்டு பிரேக் விட்டு 1 மணி நேரம் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு 3 மணி நேரம் டெடிகேட்டடாக எழுதணும். சரியா? அப்பதான் ப்ராக்டிஸ் வரும்டா, இல்லைன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டமாயிடும். குட். படிங்கங்கண்ணா. செல்லம்மா சொல்லு செல்லம்மா. இது என்ன இல்ல என்ன மாடல்ரா நம்மளதுல? இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். குட். குட். அப்புறம் கரெக்டா சொல்லலாம். இவ பார்க்கணும். ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ்ன்றது என்னது? டவுன் பேமெண்ட் பிளஸ் எல்லா இன்ஸ்டால்மெண்ட்ஸையும். அதாவது டவுன் பேமெண்ட் எவ்வளோ இங்க? 4000. எல்லா இன்ஸ்டால்மெண்ட்ஸும் எவ்வளோ? 6000. 6000 இன்ட் 5 30, 34,000. கேஷ் ப்ரைஸ் என்ன? 30,000. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 4000. கரெக்டா? இப்போ இது கிட்டத்தட்ட வந்து மாடல் 5 மாதிரியே, இந்த சம் மாதிரியே இது. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? 11 20 70 30,000. அப்புறம் வந்து 44,000 26,000. அப்புறம் 26,000லேருந்து இந்த இங்கே என்ன பண்ணோம் நம்ம? 26,000. அப்புறம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம். கரெக்டா? அது பேர் என்ன? வஷிதா குட் மார்னிங் செல்லாம். கேக்குறதாடா வஷிதா? ஓகேடா குட் மார்னிங்டா. ஸோ வஷிதா அந்த மாடல் போட்டிங்களா? ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் போட்டு முடிச்சிட்டிங்களா? ஹையர் வெண்டார், ஹையர் பர்ச்சேசர், இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார் எழுதி பார்த்துட்டீங்களா? எனக்கு அனுப்பிச்சிட்டிங்களா? செல்லம் லா டெஸ்ட் என்னாச்சு? ஏய் 100 மார்க்ஸ் கண்டினியூஸா எழுதணும் செல்லம். பிரேக்கப் பண்ணி எல்லாம் எழுதுனீங்க. இப்ப எழுதிட்டு இருந்தீங்களா? சரி அப்ப நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. டெஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்டிங் பாருங்க. ஓகேவா? எது இருந்தாலும் 100 மார்க்ஸ் எழுதி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் திட்டி தரேன் இன்னைக்கு. பிரேக் இல்லாம. ஓகேடா. பை பை. ஸோ 26,000 அதுல வந்து என்ன போட்டாங்க? 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானாங்கண்ணா. அப்ப 26,000ல 5% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1300. ஏய் இந்த இது மட்டும் நீங்களே போடுங்க பார்க்கலாம். இப்போ நானும் போடுறேன், நீங்களும் போடுங்க. அக்ஷயா நாயிஷா அந்த டேப்லெட் காலம் மட்டும்டா போடுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30,000 ஆரம்பிக்கணும். டவுன் பேமெண்ட் வந்து $26,000. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்தோட இன்ஸ்டால்மெண்ட் போட்டுக்கோங்க கண்ணா. 6,000 6,000 6,000 1 2 3 4 5 6. இருபத்தி ஆறாம் சொல்லுங்க. அப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோடா வரும் ஐஷா? 26,000 இன்ட்டு 5%. 5% சொல்லுங்க. வெரி குட். ஸோ 1,300 கரெக்டா? அப்போ பிரின்சிபல் எவ்வளோடா அக்ஷயா? சூப்பர். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 21,600. இப்போ திருப்பியும் ஓப்பனிங் பேலன்ஸ் போவான்னா இதுல வந்து இதுலயே 21,300லே நம்ம வந்து 5% இன்ட்ரெஸ்டா. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணா பிரின்சிபல் கிடைக்குமா? அப்போ இதுலேருந்து இது பண்ணோம்னா 16,365. 16,365 திருப்பி ஓப்பனிங் பேலன்ஸ் போகுமா? இன்ட்ரெஸ்ட் வந்து இதுலேருந்து 5%. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும். அப்புறம் 11,183.25 இன்ட்ரெஸ்ட். ஏதாவது டவுட் இருக்காடா? வெரி குட். போடுங்கடா அண்ணன், பார்க்காம போடுங்க செல்லம், சரியா? உங்களால முடிஞ்ச வரைக்கும். அவ்வளோதான். டேப்லெட் காலம் வந்துட்டு தான் சொல்லுங்க, அதுக்கு வர ப்ரொசீட் பண்ணலாம். டவுட்னா சொல்லுங்க, இல்லை கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகேவாடா? குட், சூப்பர். அமுச்சு விடுங்க அக்ஷயா, போட்டிங்கன்னா அமுச்சு விடுங்க. ஐ வாண்ட் டு see it. குட்ரா. இப்போ நம்ம அந்த ஜர்னல் என்ட்ரிஸோட சிக்னிஃபிகன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது செல்லம். ஓகே, முதல்ல என்ன நடக்குதுடா? யாரா வந்து இதுல பையர், யார் ஹையர் பர்ச்சேசர், ஹையர் வெண்டார்? அக்ஷயா,
அக்ஷயா கேக்குறதாடா? ஹையர் வெண்டர் யாரா? இப்ப நம்ம வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அசட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, ஓகே, ஒய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த புக்ஸ் ஆஃப் வந்து ஹையர் பர்ச்சேசர், ஏன்னா ஹையர் பர்ச்சேசர் தானே வச்சிருக்கான். அசட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் அசட் உள்ள வருதுடா. என்ன ஜர்னல் என்ட்ரி டாக்கணும் பார்க்காதீங்க சொல்லமா, பார்க்காம சொல்லுங்க. அசட் உள்ள வருது, கரெக்ட். ஸோ 30,000 கரெக்டா. அப்புறம் வந்த உடனே அவன் என்ன பண்றான், வாங்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹையர் வெண்டாருக்கான டவுன் பேமெண்ட்டை பண்ணுவான், கரெக்டா. சீக்வன்ஸா போலாம். அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? ஹையர் வெண்டார் டு பேங்க், குட். அப்புறம் அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றான், அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் டியூ என்ட்ரி போடணும். வெரி குட். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி ஹையர் வெண்டார் டு பேங்க், ஓகேவா. டியூ என்ட்ரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, இன்ட்ரெஸ்ட் டு ஹையர் வெண்டார், அடுத்தது ஹையர் வெண்டார் டு பேங்க். அப்புறம் அசட் அவங்க கிட்ட தானே இருக்கு, அதுக்கு என்ன டெப்ரிசியேஷன் போடுவான்ல, அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? டெப்ரிசியேஷனும் எக்ஸ்பென்ஸ், இன்ட்ரெஸ்டும் எக்ஸ்பென்ஸ், அப்ப அது எங்க மூவ் பண்ணும்? அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி? அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓகே செல்லம், ஒரு நிமிஷம் டாக்கண்ணா. மித்ரா, ஹலோ. ஹலோ மேம், மித்ரா அம்மா பேசுறேங்க மேம். மேம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேம் மித்ரா என்னாச்சு மேம், நேத்திக்கு ரிவிஷன் கிளாஸ்? கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க மேம். ஓ அப்படியா, சரி. இல்ல இல்ல, எப்பவுமே மித்ரா வந்து கரெக்டா மெசேஜ் எல்லாம் போடுவாங்க. நேத்திக்கும் பண்ணல, ஆனா நைட்டு காத்தால நான் 4 மணி மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு மட்டும் ரிப்ளை வந்திருந்தது. இன்னைக்கும் 4 மணிக்கு தான், 4 மணி வரை கீர்த்தாவும் அவளும் தான் படிச்சிட்டு இருக்காங்களா? எனக்கு தெரியும் நைட் ஸ்டடி பண்றாங்கன்னு தெரியும். இல்ல அதுதான் என்ன ப்ராப்ளம், ஏன்னா மித்ராக்காகவே இப்போ மித்ராக்கு எது சாப்டர் சிலதெல்லாம் டிஃபிகல்ட்டா சொன்னாங்க, அத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் நான் இப்ப ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதான் அவங்க அட்டெண்ட் பண்ணலையே, என்ன ஏதுன்னு கேட்கலாம். மேம் இன்னைக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்றேன் போடுறேன்னு இருக்காங்கம்மா. கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன், நீ படுத்திருந்தாங்க, கொஞ்சம் கவனிக்கல போல மெசேஜ். அப்படியா, சரி சரி சரி. இல்ல ஃபைன் தானே, ஹெல்த் எல்லாம் ஃபைன் தானே மேம்? ஹெல்த் ஃபைன் மேம், கொஞ்சம் இந்த மந்த்லி பீரியட்ஸ் வேற ஒண்ணும் இல்ல, அவ நல்லதா இருக்கா. சரி சரி சரி. கொஞ்சம் நெட் இஷ்யூனால கொஞ்சம் இதா இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நைட் ஸ்டடி பண்றதுனால கொஞ்சம் கவனிக்கல போல மெசேஜ். சரி, எனக்கு ஒண்ணும் இல்ல மேம், அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுலாம் பண்றதுலாம் கூட இது எனக்கு மெயினா வந்து ஆமா ப்ரையாரிட்டி வந்து இப்போ நான் வந்து எப்படின்னா ரிவிஷன் வந்து எதெல்லாம் இவங்களுக்கு டவுட்டா இருக்கோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதை தவிர இவங்களோட உட்காந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, ரிப்ளை பண்ண சொல்லுங்க மெசேஜஸ், மேம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இதனால என்னால் அட்டன் பண்ண அது மட்டும். ஏன்னா நான் வந்து இப்போ ரிவிஷன் வந்து ரீகேப் பண்ணும்போது யாரும் மிஸ் ஆயிட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வஷிதா நோட் பண்ண அவங்களையும் ஃபோன் பண்ணி தான் நான் கூப்பிட்டேன். அது மட்டும் அப்டேட் பண்ணி சொல்லிருங்க, ஏன்னா எனக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது மித்ரா லைன், சம்டைம்ஸ் கீர்த்தனா லைனும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது சம்டைம்ஸ். எனக்குமே ஆக்சுவலா நெட் இஷ்யூஸ்லாம் ஆன் அண்ட் ஆஃப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் தென் எனக்கு ஒரு அப்டேட் மட்டும் போட்டுற சொல்லுங்க மேம், நான் பார்த்துப்பேன் அக்கார்டிங்கா. அப்புறம் ரெக்கார்டிங் லோட் பண்ணிடுவேன், ரெக்கார்டிங்கை வந்து அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா. சரி மேம், நான் டெய்லி ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுறேன், ரிவிஷன் ரெக்கார்டிங்லாம். ஸோ அதனால தான் என் மித்ரா எப்பவுமே டக் டக்குன்னு ரிப்ளை பண்ணுவாங்களே, ஒண்ணுமே இல்லை நேத்திக்கும் இல்லை. நான் காத்தால மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் வந்தது, என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான், வேற எதுவும் இல்லை. ஓகேம்மா, கண்டிப்பாம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். செலமா சூப்பரா சொல்றீங்கடா, ரொம்ப நல்லா சொல்றீங்க, எக்ஸலண்ட், வெரி குட். இப்போ இந்த ஸ்டெச் சொல்லிட்டீங்களா, ஹையர் இப்போ வந்து அசட் அக்கௌண்ட் சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரி பாருங்க செல்லம். இது வந்து ஹையர் பர்ச்சேசரோட அக்கௌண்ட்ல நம்ம போடுறோம் சீக்வென்ஸா இல்லையா.
இது வரைக்கும் சொல்லிட்டீங்க. இப்போ வருஷம் மட்டும் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி, அவங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற என்ட்ரி, டெப்ரிசியேஷன் என்ட்ரி, பிஎன்எல் என்ட்ரி வருஷம் வருங்க நம்ம. புரியுறதாடா ஐஷா அக்ஷயா? வருஷம் என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி, அப்புறம் டெப்ரிசியேஷன் என்ட்ரி, வருஷம் நான் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் போடணும். புரியுறதா? என்னடா அது இவ்வளோ ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப ஈஸி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஆனா வருஷம் என்ன நம்மளுக்கு சீக்வன்ஸ் கதை மாதிரி எழுதிக்கோங்கடா. ஒரு கதை மாதிரி. இப்ப நான் இப்படி எழுதியிருக்கேன்ல அந்த மாதிரி நீங்களும் எழுதிக்கணும் கதை படிக்கும்போது. இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படி போட்டுட்டு எழுதிட்டு அப்புறம் என்ன நடக்கும் அகைன்ஸ்டா ஜேர்னல் என்ட்ரி வித் யுவர் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் அதுலயே ரெக்கரிங்கா என்ன நடக்கும், பையிங் அசெட் ரெக்கரிங்கா நடக்குமா ஐஷா? பையிங் த அசெட் ரெக்கரிங்கா நடக்குமா வருஷமா? அப்போ இந்த என்ட்ரி வந்து வருஷம் வராது. கரெக்டா? ஸ்டார்டிங் மட்டும் தான் வரும். டவுன் பேமெண்ட் வருஷம் வருமா? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வருஷம் வருமா? வரும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வருமா? வரும். டெப்ரிசியேஷன் வருமா? வரும். இந்த 4 என்ட்ரி மட்டும் வருஷம் இருக்கும்டா. இங்க பாத்தீங்கன்னா P&L to interest இது இந்த ஸ்ட்ரெச் பாருங்க செல்லம். இந்த 4 என்ட்ரி வருஷம் 2018, 2019, 2020. புரியுதாடா? 2021 சாரி, அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டோடனே நீங்க எல்லாரும் அசெட் அக்கௌண்ட் போட்டுற முடியும்லடா. அசெட் அக்கௌண்ட்ல 2 தான் வரும் சொல்லுவா. டெப்ரிசியேஷன் 6000. கடமா டெப்ரிசியேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா இந்த மெத்தடா இது? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் போடலாமா? அசெட் வந்து இது நீங்க ட்ரை பண்ணுங்க கடமா. 30,000 ஆரம்பிக்கிறது. அப்போ டெப்ரிசியேஷன் என்னடா அக்ஷயா? நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வரங்க, உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹையர் பர்ச்சேஸ் அசெட் 30,000 எவ்வளோ டெப்ரிசியேஷன் என்னமோ 6,000 கரெக்டா? அப்போ அந்த இயர் எண்ட் டபிள்யூடிவி எவ்வளோ? சூப்பர் செல்லமா. இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னால இந்த 6,000 மாறவே போறது இல்ல. கரெக்டா? இன்னொன்னு, இது எந்த கேலண்டர் இயரா ஃபினான்ஷியல் இயரா? என்ன டைப் ஆஃப் மெத்தட்? டெப்ரிசியேஷன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல என்ன யூனிக்? டிபிஆர் வில் பி கான்ஸ்டன்ட். அவ பாருங்க செல்மா, ஒரு வருஷத்துக்கு அவங்களோட டெப்ரிசியேஷன் வந்து 6,000னா அப்ப எவ்வளவு வருஷம் இது? 5 வருஷமா? 1 2 5 வருஷம். அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளோ? கரெக்ட். அப்போ 30,000 ரூபாய் உங்களுக்கு வந்து டோட்டலா இதோடது 6,000. அப்போ பேலன்ஸ் கேரி டவுன் 24,000. அடுத்த வருஷம் 24, அப்புறம் 6,000 18. இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும் ஜாஸ்திமா. 30,000 ரூபாய் அசட்டோட வேலைடா. ஓகே, அதுதான் நம்ம இங்க வந்து அசட் டு மிஸ்டர் வை போட்டு டெப்ரிசியேஷன் 6,000 24, திருப்பி 24 6 18, திருப்பி 18 6 12, 12 6 6 6 முடிஞ்சிருச்சு. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கா? சூப்பர், வெரி குட். இல்லஸ்ட்ரேஷன் 5. இப்போ என்ன மெத்தட் சொல்லி தர போறேன்னா, வாட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. பெருசா ஒரு சேஞ்ச்லாம் எதுவுமே கிடையாது இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் மெத்தட்ல. இப்போ வந்து நார்மலா நம்மளுக்கு வந்து பர்ச்சேசஸ் நடக்கும். அவர் டவுன் பேமெண்ட் பண்ணுவாரு, இன்ட்ரெஸ்ட் டியூ கிரியேட் பண்ணுவாரு, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவாரு, பிஎன்எல்க்கு வந்து பிஎன்எல் டு இன்ட்ரெஸ்ட், பிஎன்எல் டு டெப்ரிசியேஷன் நடக்கும். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் த ரிசீவ், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், டெபிட் த ரிசீவ், இதெல்லாம் நடக்கும். கரெக்டாடா? கேஷ் பிரைஸ், டவுன் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் டியூ என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ரேட், ட்ரான்ஸ்பரண்ட். இப்போ நீங்க பாருங்க செல்லம், இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் இது கேஷ் பிரைஸ் மெத்தட்ரா இப்போ சொன்னது. இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் மெத்தட்ல ஒண்ணுமே இல்லை செல்லமா. ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்குல்ல, ஹையர் பர்ச்சேசஸ் டு ஹையர் வெண்டர், அதுல ஹையர் பர்ச்சேஸ் அசெட் அக்கவுண்ட் டெபிட்,
இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அதுலயே இன்ட்ரெஸ்ட் வந்துரும். டு ஹையர் வெண்டார் ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் அதுலயே. அதே மாதிரி அடுத்த என்ட்ரி சேம், ஹையர் வெண்டார் டு பேங்க் அக்கௌண்ட் சேம். மூணாவது என்ட்ரி வந்து இங்க ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் காமிச்சிருக்கிறதுனால மூணாவது என்ட்ரில ஸ்மால் ட்விஸ்ட், இன்ட்ரெஸ்ட் டு இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். எதுக்கு மேம் இப்படி போடுறாங்க அப்படின்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா என்ன? வாட் டு யூ மீன் பை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா என்னடா கண்ணா? ஒரு தோராயமா சஸ்பென்ஸ் தோராயமா ஒரு பேலன்ஸ் ஃபிகர் அகைன் அப்ராக்சிமேட்லி சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பரே கரெக்ட்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு நிமிஷம். செல்லமா எனக்கு வந்து இது சொல்லுங்கடா, அப்ராக்சிமேட்டா பேஜ் நம்பர் சும்மா 10 நம்ம சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறமாடா எனக்கே 5 மித்ரா குட் மார்னிங். என்னடா ஆச்சு? ஏன்டா ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிற மெசேஜஸ்லாம்? நீ தான் டான் டான்னு பண்ணுவ ஃபர்ஸ்ட். என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அம்மா நேத்திக்கு ரிவிஷன் கிளாஸ் மெசேஜ் இல்ல, என்னாச்சுன்னு தெரியல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ட்ராவீங்க. ஒண்ணுமே புரியல. அப்புறம் காத்தாலைக்கு மட்டும் ஓகே மேம்னு மெசேஜ் வந்தது காத்தால 3:48க்கு. அதனாலதான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்ன ஹெல்த் ஏதாவது இஷ்யூவா ஏதாவது கேட்கலாம் அப்படின்ட்டு தான் மெசேஜே போட்டேன் அம்மாக்கு. சரி சரி ஓகே ஃபைன். நீங்க எது இருந்தாலும் நீங்க சி ரிவிஷன் ரெக்கார்டிங் இருக்கு, பட் வந்து அட்டென்ட் பண்ணீங்கன்னா நல்லது. பண்ண முடியலன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா நான் அக்ஷயா கிட்ட வந்து வஷிதா வந்துட்டாங்களா, மித்ரா அட்டென்ட் பண்ணுவாங்களே, ஆயிஷா வரலையேன்னு கேட்டுனே இருக்கேன். ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு வந்து உங்களோட டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் புரியுது. ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஃபேசிங் நெட் இஷ்யூஸ். பட் ஐ வாண்ட் அ ரிப்ளை ஜஸ்ட் திஸ் இஸ் வாட் மேம் இந்த மாதிரி அப்படின்னா நான் வந்து ஐ வில் ப்ரொசீட். வேற எதுவும் இல்லை. எனக்கு ஒரு எக்கச்சக்கமா லாஸ்ட் 1 மந்த் ஆன் அண்ட் ஆஃப் நெட் இஷ்யூஸ் தான், நிறைய ப்ராப்ளமா இருக்கு. அதனால எல்லா எண்ட்லயும் அதே மாதிரி இஷ்யூஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் எனக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் மெத்தட்ல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்டா. என்னன்னா நான் இன்ட்ரெஸ்ட்ன்றத வந்து இங்க இன்ட்ரெஸ்ட் டு ஹையர் வெண்டார்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்ல கண்ணா, மூணாவது அத எப்படி பிரிக்கிறேன்னா
இங்கே ஹையர் பர்ச்சேஸ் அசர்ட் டு ஹையர் வெண்டார்னு பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஹையர் வெண்டரை போட்டுறேன்டா. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் டு இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடுறான். எதனால அப்படின்னா இது ஒன் ஆஃப் த மெத்தட் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் மெத்தட்ன்றது. எப்ப வந்து when there is a tentativeness on the interest, அப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து comes into picture. ஓகேவா? ஒரு சம் பார்க்கலாம், அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். illustration 5 ஆயிஷா படிங்க கண்ணா. ஓ சாரி கண்ணா, சாரி. ஏய் செல்லமா, அந்த மாடல் 5 நேத்திக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லடா கடைசியா ஒண்ணு, ஞாபகம் இருக்கா? அது நல்லா பாத்துக்கோங்க கண்ணா, அந்த சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 படிங்க. சூப்பர் செல்லம்மா. செல்லம்மா, டிமினிஷிங் பேலன்ஸ்னா என்னடா மித்ரா? அப்பனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த சம்ல 1,58,000 ஒரு மிஷினோட காஸ்ட். அப்ப வந்து டெப்ரிசியேஷன் என்ன வரும் இந்த சம்ல? ஒரே நிமிஷம் செல்லம்மா. வா, ஃபுல்லா ஜர்னல் என்ட்ரி, ஜர்னல் சாரி ஃபுல்லா லிஜர் அக்கவுண்ட். ஹையர் பர்ச்சேஸ்ல மெஜாரிட்டி எப்படி கேக்குறான் மித்ரா? அவங்க பார்த்த 2 क्वेश्चन பேப்பர்ல சிம்பிள் ப்ராப்ளம்ஸா இருந்தது. நீங்க வேற ஏதாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம்? சரி, டெப்ரிசியேஷன் எவ்வளவு சொன்னீங்க? 31,600. எப்போ வாங்கியிருக்கான்? 1 month. எப்போ வரைக்கும் அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க? ஓகே, 1 இயருக்கு 1,58,000. ஃபைன், கரெக்ட். அப்பா 1 ஓகே, 1,50,000. என்னதுடா 1,58,500? கரெக்ட் சொல்லலாம். என்ன 31,700 என்னது கண்ணா? ஆ, இல்ல இல்ல கரெக்ட் தான் நீங்க போட்டது. அது ஒரு மிஷனுக்கு, 5 மிஷனுக்கு அப்படியே மல்டிப்ளை பை 5 பண்ணுங்க. அதான் இது. ஓகேவா? சோ 1 5 பாத்துக்கோங்க, 2 அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ அக்கார்டிங்கா அதுக்கு மல்டிப்ளை பண்ணிடுங்க. சூப்பர். இப்ப வந்து இதுல என்ன கேட்டிருக்கான்? ஏ அண்ட் பி. ஓகே, அக்ஷயா, இதுல யாரா ஹையர் பர்ச்சேசர், யார் ஹையர் வெண்டர்டா? அக்ஷயா, அக்ஷயா கேட்டா. சொல்லுங்க அக்ஷயா. ஏ யாரா? வெரி குட். அது நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இப்ப என்ன கேக்குறான்னா, ஏயோட அக்கௌண்ட்லயும் ப்ரிப்பேர் பண்ண, பியோட அக்கௌண்ட்லயும் ப்ரிப்பேர் பண்ணான்ற சேல்ஸ் மெத்தட்னு கேக்குறான். அதே எப்படி ஐட்டம்ஸ் இன் பேலன்ஸ் ஷீட்ல போடுவேன்னு கேக்குறான். இப்போ நம்ம இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டவுன் இப்ப முதல்ல ஒரு நார்மல் டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். சரியா?
சேல்ஸ் மெத்தடுன்றது வந்து ஒன்றும் பெருசா சேஞ்ச்லாம் இல்லை, அப்படியே நார்மலா போடுற மெத்தட் தான். நான் கேட்கறதுக்குலாம் 3 பேரை மாத்தி மாத்தி என்ட்ரி சொல்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து யாருல இருந்து ஆரம்பிக்கலாம்? மித்ரால இருந்து ஆரம்பிக்கலாம். மித்ரா, இதோட ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் தரவாடா? இந்த புக்ஸ் ஆஃப் வெண்டர், இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசர். சரி, உங்க நோட்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப பார்த்து சொல்ல ட்ரை பண்ணுங்க நான் கேட்கறத. ஓகேவா? நேத்திக்கு ஃபுல் சீக்வன்ஸும் எடுத்தேன் ஆக்சுவலா. இவங்களுக்கு ஒரு ஒரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாமே எடுத்தேன். நீங்க அப்புறம் எப்போ டைம் கிடைக்குமோ அப்புறம் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்போ ஆயிஷா, இதுல இருந்து அக்ஷயா அண்ட் ஆயிஷா வில் ஆன்சர். மித்ரா நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. அக்ஷயா, நீங்க நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுடா. அக்ஷயா ஆயிஷா. ஓகே, அக்ஷயா ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்றான் செல்லம். இவன் பி வந்து செல் பண்றான்டாக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி ஹையர் வெண்டார்ல நம்ம போக்கலாம். ஓகே, இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார், அதாவது ஹையர் வெண்டார்ன்றது இங்க யாரு? பி புக்ல போட்டுரும். முதல்ல இவன் வந்து செல் பண்றான், அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? வெரி குட் செல்லம். ஒரு மிஷினோட விலை 1,88,500. அப்ப எவ்வளவு மிஷினரி? அப்போ 1,50,000 into 5 எவ்வளவு வரும்? சூப்பர். இந்த இது புரிஞ்சுதா செல்லம்மா? இவர் வந்து சேல் பண்றாடா, இவர் என்ன பண்றாரு? அது பர்ச்சேஸ் பண்றாரு. அப்ப என்ன வரும்? ஹை. புரிஞ்சுதா? சப்சீக்வெண்டா நீங்க சம்ல எழுதும்போது இந்த மாதிரி சைமல்டேனியஸா ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சூப்பரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க ஏ டு ஹெச்பி சேல்ஸ்னா இங்க மிஷன் டு பி அக்கௌண்ட். ஏ இங்க டெபிட் ஆனானா பி கிரெடிட் ஆகும், ஏ கிரெடிட் ஆனானா பி டெபிட் ஆகும். அதுல பட் டிரான்சாக்ஷன் மட்டும் சேலா பர்ச்சேஸா அப்படின்றது மாறும். அப்படி பார்க்கலாமா அக்ஷயா? ஓகே, ஆயிஷா ரெடியாடா? சூப்பர். செகண்ட் என்ட்ரி ஆயிஷா சொல்லுங்க கண்ணா. அடுத்த என்ட்ரி என்னடா நடக்கும்? இவர் வாங்கி வச்சுட்டாரு. இவர் வந்து எவ்வளவு டவுன் பேமெண்ட் கொடுக்குறாரு நம்ம பர்ச்சேசர்? ஒரு 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 ரெண்டு கதாபாத்திரங்கள் ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிக்கிறாங்க ஹையர் பர்ச்சேஸ் பத்தி. சரியா? ரெண்டு கதாபாத்திரங்கள் ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிக்கிறாங்க. நீங்க தான் அது ரெண்டு பேரும் தான் டைரக்ட் பண்றீங்க. அந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி இதுக்கு நெக்ஸ்ட் இது, இதுக்கு நெக்ஸ்ட் இது, இதுக்கு நெக்ஸ்ட் இதுன்றத மைண்ட்ல வந்து இமேஜினேஷன் பண்ணி நீங்க இப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா I am telling you, you will not forget the sequence of higher purchases journal entries. Okay, try to do it like that. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆ சொல்லுங்க சொல்லுமா ஆயிஷா. இப்போ வந்து இவருக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாரு? இப்போ ஏ என்ன பண்ணுவாரு? உடனே பி டவுன் பேமெண்ட் கொடுப்பாரா? யாருக்கு கொடுப்பாரு? அப்போ வெண்டர் அக்கவுண்ட்ல என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? பர்ச்சேசர் அக்கவுண்ட்ல என்ன ஜர்னல் என்ட்ரி? சூப்பர்ரா. வெண்டாருக்கு பைசா உள்ள வருது, ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கவுண்ட். பர்ச்சேசருக்கு பைசா வெளி போடுது, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பேங்க் அக்கவுண்ட். இங்க டெபிட் த ரிசீவர் வந்து இவர் வெண்டாரு, கிரெடிட் த கிவர் பர்ச்சேசர். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சீக்வன்ஸ் ரெண்டாவது ஷார்ட், டைரக்ஷன்ல ரெண்டாவது ஷார்ட். மூணாவது ஷார்ட் அக்ஷயா வாங்க. இப்ப வந்து ம், ம். சூப்பர். கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிட்டாடா. வெரி குட்ரா. இருடா, இது ஹையர் பி வந்து ஜர்னல் பி வந்து ஹையர்.
the books of higher vendor. அது இவரு. ஓகேவா? இது higher purchaser. நெக்ஸ்ட், இப்போ இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சுட்டாடா, இனிமே என்ன நடக்கும்? டியூ என்ட்ரி பண்ணியாச்சு. டியூ என்ட்ரியோட பேமெண்ட் இது கரெக்டாடா? இவருக்கு வந்து அது வெளியில போறது பைசா, இவருக்கு பைசா உள்ள வருது. இந்த சீக்வன்ஸ் புரிஞ்சுதாடா? 1 2 3 4 இது வரைக்கும் எல்லாம் ஓகேவா? அப்புறம் யாருக்கிட்டடா இப்போ அசட் இருக்கு? சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் படி தோ the possession is just with the higher purchaser. However, the legal owner is the higher vendor. Who is going to enjoy the depreciation? Aisha? அப்ப அவர் தானே டெப்ரிசியேஷன் என்ட்ரி போட்டு அவர் தான் அதோட அவுட்கம்லாம் அவர் தான் வந்து என்ஜாய் பண்றாரு. கரெக்டா? சூப்பர் செல்லம். அப்ப என்ன என்ட்ரிஸ் வரும் டெப்ரிசியேஷனுக்கு? செல்லமா நீங்க பார்த்து படிச்சாலுமே லாஜிக் புரிஞ்சுக்கிறீங்கல்ல? சீக்வென்ஸ் எதுக்கு அப்புறம் எப்படி வரணும் கோர்வையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க கண்ணா, இல்லைன்னா நான் உங்களுக்கு வேற விதமா சொல்லி தருவேன். யாருக்கும் டவுட் இல்லையே? அக்ஷயா? இப்ப வந்து டெப்ரிசியேஷன்ரா, டெப்ரிசியேஷன் இவர் தான் ஹாப்பியா இருக்காரு இல்ல? இவர் தான் டெப்ரிசியேஷன் என்ட்ரி. அப்ப என்ன டெப்ரிசியேஷன் என்ட்ரி சொல்லுங்க ஆயிஷா? வெரி குட். சூப்பர். இங்க என்ட்ரி கிடையாது, ஏன்னா இவர்கிட்ட தான் பாவம் இதுவே இல்லையே. பொசஷன் மட்டும் தானே இருக்கு, ஓனர்ஷிப் இல்லையே. ஓனர்ஷிப் இருக்கு, ஆனா அசட் அவர்கிட்ட இல்லையே. அப்புறம் இது ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் ஆக்கணுமா? அதனால இன்ட்ரெஸ்ட் இதையும் பிஎன்எல்ல பண்றோம். இந்த என்ட்ரிஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹையர் பர்ச்சேசஸ் வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டா சூப்பரா நீங்க பண்ணிடலாம். இது புரியுதா? ஓகே ரைட். சிலமா இப்ப அடுத்த ஒவ்வொரு வருஷமும் நீங்க இன்ட்ரெஸ்ட் டியூ என்ட்ரி போடணும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் என்ட்ரி வரும், டெப்ரிசியேஷன் என்ட்ரி, அப்புறம் அது ரெண்டுத்தையும் பிஎன்எல்க்கு இது பண்ண மாதிரி இதெல்லாம் ரிப்பீட் என்ட்ரி. ஓகே. சரி, இந்த ரிப்பீட் என்ட்ரி வருஷம்ன்றத மைண்ட்ல நீங்க யோசிக்கணும். எந்த இதை வந்து நம்ம அசட் வந்துருது டவுன் பேமெண்ட் வருஷம் பண்ணுவோமா, அப்ப அந்த என்ட்ரி வராது. அசட்டை வருஷம் பர்ச்சேஸ் பண்ண போதில்ல இல்ல, அது அந்த அசட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப எது வருஷம் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், வருஷம் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிப்பேன், அப்ப அது வந்து நான் எக்ஸ்பென்ஸ். அப்போ இந்த ரிப்பீட் தான் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ரிப்பீட் ஆகிற என்ட்ரிஸ். சரியா? உங்களுக்கு அமௌண்ட் கூட ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா வேரி ஆகாது செல்லம். இப்போ அகைன் கம்மிங் டு அனதர் கொஸ்டின். I want Mitra to tell. Mitra? Mitra, tell me. இதுக்கு 1,58,500 நீங்க வந்து டெப்ரிசியேஷன் சொன்னீங்க கரெக்டா? இது 31/12/2019. 31/12/2021க்கு என்ன டெப்ரிசியேஷன் இருக்கும்? WDV மெத்தடு பார்த்து கால்குலேட் பண்ணிட்டு சொல்லணும் எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். கொஸ்டின் இதுதான்டா. இல்ல, if you are still not pretty well comfortable na, I will pass on the question to Aisha or Akshay. இல்ல மேம் நான் பார்த்துட்டு இது பண்றேன்னாலும் ஓகே தான். சரி ட்ரை பண்ணுங்க. சரி ட்ரை பண்ணுங்க. ஆயிஷா நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க கண்ணா. நான் கேக்குற கொஸ்டின் என்ன தெரியுமாடா? 31/12/2021ல இவரு ஹையர் பர்ச்சேசர் என்ன அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன்கார்பரேட் பண்ணணும்? என்னோட கொஸ்டின் அதுதான். 31/12/2021 WDV அமௌண்ட் என்ன அப்படின்னு கேக்குறேன் நான்.
எப்படிடா? எப்படி? ம். ம். அப்புறம் நான் என்ன கேட்டேன்? 2021 ஓடது கேட்டேன். ஓ 2021 தான் போட்டிருக்கீங்களா நீங்க? எதோடது போட்டிருக்கீங்க? இல்ல 2020 ஓடது போட்டிருக்கீங்க சலாம். ஆ ஆ போடுங்க. அக்ஷயா என் கொஸ்டின் புரியுறதா அக்ஷயா? ம். எவ்வளோமா? இப்படி 2 lakh depreciation செல்லம். That into 5 செல்லமா 2 lakh எப்படிடா ஓடும் depreciation? ஃபுல்லா எப்படி 10 lakh? 1,58,000 into 5 தானே? எங்க இருந்து 10 lakh வருது? இல்ல 10 lakh எங்க இருந்து எடுத்தீங்க? எந்த கொஸ்டின்? illustration 6 தானடா போடுறீங்க செல்லம். ஆ பாருங்க கரெக்டா பாருங்க. முதல் இயர் என்ன டெப்ரிசியேஷன் வருதுடா? 1,58,500. ஆ முதல் டெப்ரிசியேஷனா? இல்லடா செல்லுமா, அசர்ட்ல தானடா போடணுங்கண்ணா. டெப்ரிசியேஷன் எதுல சார்ஜ் பண்ணுவோம்? மிஷினரியில தானே. மிஷினரியில சார்ஜ் பண்ணுவோம்டா. மிஷினரியில சார்ஜ் பண்ணி சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. மிஷினரி அசர்ட்ல தானே சார்ஜ் பண்ணுவோம். ஒரு மிஷினரியோட விலை 1,58,500. அதுல சார்ஜ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றேன். 2021 3112 இது டெப்ரிசியேஷன் மாடியூல் ஒன்னும் கவர் பண்ற மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாடியூல் நான் கவர் பண்றேன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணுவேன் நான். ஓகேவா? இந்த illustration 6ஆ? சரி ஓகே, அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்களேன். நான் ஷேர் பண்றது தெரியுதா இல்லையா? நான் ஷேர் பண்றது தெரியலையா? ஒன்றும் இல்லடா, மிஷினரியோட விலை 1,58,500. ஓகே, 11/2019 வாங்கியிருக்கோம். நான் என்ன கேள்வி கேட்குறேன்? 31/12/2021 இதோட டெப்ரிசியேஷன் வேல்யூ என்னன்னு கேட்குறேன். WDV மெத்தட்ல கால்குலேட் பண்ணும். அவ்வளவுதான் என்னோட கொஸ்டின். நீ ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் போட்டு இன்டு 5 கூட கடைசியா பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் போடுங்க, அப்புறம் கடைசியா இன்டு 5 பண்ணிக்கோங்க கால்குலேஷன்ல. இல்ல மேம் நான் ஃபர்ஸ்டே இன்டு 5 பண்ணிக்கிறேன்னாலும் ஓகே தான். டெப்ரிசியேஷன் அசர்ட்ல தான் கால்குலேட் பண்ணோம். என்ன கன்ஃபியூஷன் இதுல? எனக்கு புரியவே இல்லையே கண்ணா. ஆயிஷா உங்களுக்கு புரியுறதா இல்லையா? உங்களுக்கு என்னடா ஆன்சர் இருந்தது? உங்களுக்கு சொல்லுங்க சலம், சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர். உங்களை நான் ஜூனே அட்டன் பண்ணுங்கன்னு அதனால தான். ரொம்ப நல்லா படிக்கிறீங்க எல்லாரும் மாதிரி. 1,26,800. இப்ப நான் கேட்குற கேள்வி 31/12/2021 என்னோட டெப்ரிசியேஷன் என்ன? நீங்க போடுறத அப்படியே டெவலப் பண்ணுங்க ஐஷா. மித்ரா புரிஞ்சுதாடா கண்ணா? ஐஷா அக்ஷயா புரிஞ்சுதாடா? ஏ- சரி 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 போடுங்க, அப்போ போடுங்க. 31/12 இதெல்லாம் நம்ம மாடியூல் ஒன்னும் கவர் பண்றோம் ரிவிஷனை. 31/12/2021க்கு எனக்கு டெப்ரிசியேஷன் 5 மிஷனுக்கு என்னன்னு தெரியணும். இது ஹையர் பர்ச்சேஸ் சம் மாதிரி யோசிக்காம அந்த பார்ட் மட்டும் டெப்ரிசியேஷன் நம்ம என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணோமோ ரீகலெக்ட் பண்ணி அலைன் பண்ணுங்க.
ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் போட்டுடலாம்டா. டிமினிஷிங் பேலன்ஸ் வேலை கொஞ்சம் ஜாகிரதையா போடணும். பார்த்து ஜாகிரதை. ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டியா? இவ்வளோ கம்மியா வராதே. 1,01,440. என்ன பண்ணீங்க? வெரி குட், சூப்பர். என்ன பண்ணீங்க? ஆ, வெரி குட், சூப்பர் 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 சூப்பர், ஆசம். ரொம்ப நல்லா போடுறீங்க. எக்ஸலண்ட். சிடபிள்யூ இன்டர் முடிச்சிட்ட அக்ஷயா? பிகாம் எல்லாம் வந்து எக்ஸாம் டைம்ல மட்டும் படிங்க. ஃபைனலையும் முடிச்சிருங்க. சரியா? ரொம்பலாம் பிகாம் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவாடா ஐஷா? எப்படியாவது பல்ல கடிச்சு கிடுகிடுன்னு இன்டர் முடிச்சுட்டு ஃபைனலையும் சீக்கிரமா சாயிரம். யாருக்கு இந்த 1,01,440 வந்துருது? அக்ஷயாக்கு வந்துருது. ஆயிஷா அண்ட் மித்ரா சொல்லுங்க கண்ணா. கிடைச்சிருச்சு, சூப்பர். ஆயிஷா அவ்வளவுதான். இது ரெண்டு இப்ப இதுல வந்து முதல்ல என்ன பண்றாங்க? 5 மிஷினோட விலை 1,58,500 இன்டூ 5. டவுன் பேமெண்ட் எவ்வளவு கொடுக்குறான்? 20% கொடுக்குறான். ஸோ திஸ் இன்டூ 20%, அப்போ 6,34,000 வரும். அவங்க 4 equal annual installments commencing from 31/12 with interest at 10% per annum. அப்ப இதுல இது இன்ட்ரெஸ்ட் அது போச்சுன்னா ரிமைனிங் வந்து பிரின்சிபல், திஸ் மைனஸ் திஸ். சாரி, பிரின்சிபல் வந்து ஆல்ரெடி எவ்வளவு கொடுத்துருக்கான்னா, அந்த ரிமைண்டர் இன் 4 equal installments சொல்றோம். அப்படின்னா வந்து 20% இதுல இது பண்ணிட்டு அதாவது 7,92,500ல 1,88,000 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் அதாவது இந்த 6,34,000ல 4 பிரிச்சோம்னா பிரின்சிபல் கிடைச்சிரும். அப்போ எப்பவுமே கேஷ் பிரைஸ் மைனஸ் பிரின்சிபல் தான் பண்ணும். க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கூடாது. எந்த கால்குலேஷன்லயுமே நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கவே கூடாது இந்த க்ளோசிங் பேலன்சஸ்க்கு. அப்புறம் இவங்க வந்து ஓப்பனிங்கா வருவாரு, 10% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1,50,500 திருப்பியும் திஸ் மைனஸ் திஸ், அப்புறம் 3,17,000 இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல், திஸ் மைனஸ் திஸ், இவ்வளோ. இந்த கால்குலேஷன் யாருக்காவது டவுட் இருக்கா? இது திஸ் இட் வாஸ் டெல்ட் இன் வெரி ரொம்ப டீடைல்டா நேத்திக்கு நம்ம பார்த்தோம். ஸோ யாருக்கு ஸ்டில் டவுட் இருக்கோ தயவு செஞ்சு என்னோட ரெக்கார்டிங் பாருங்க. 5 செட் ஆஃப் சினாரியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மித்ரா. ஓகே, அதை தவிர டிசம்பர் 2024 பேப்பர்ஸ், ஜூன் 2024 பேப்பர்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸ் போயிட்டு இருக்கு பாரு, 10 நிமிஷத்துல வந்துருப்பா. ஓகேவாடா? அந்த சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம் நாங்க, நீங்க பாருங்க ரெக்கார்டிங்ல. ஸோ புக் சம் அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு இதுல இன்னொரு இதுல புக் சம் மாடல்லே ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ வேற என்னடா இந்த சம்ல டவுட்டு? இல்லஸ்ட்ரேஷன் 6ல ஆயிஷா அண்ட் அக்ஷயா வேற ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர் செல்லம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 7 மித்ரா படிங்க. ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம்டா. படிங்க.
குட். ஐஷா சொல்லுங்க ஐஷா, என்ன புரிஞ்சுது உங்களுக்கு இந்த சம்ல? ம், 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 ம். குட். ஓகே. அதாவது இது இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சம்ல வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல கண்ணா. ஓகே, கேஷ் ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனா இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டான். 2,80,000, அப்புறம் 2,60,000, 2,40,000, 2,20,000 கொடுத்துட்டான். வெண்டார் வந்து 10% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றதும் கொடுத்துட்டாங்க. ஏ ரைட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஒரிஜினல் காஸ்ட்னா என்னடா மெத்தட்? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடா மித்ரா? ம். ஆ, ஓகேவா. சி, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் அந்த மாதிரி இருக்கு. ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடு, டிமினிஷிங் வேல்யூ மெத்தடு, இன்னொன்று என்னடா அது, டபிள்யூடிவி மெத்தட். டபிள்யூடிவி மெத்தட். சம் ஆஃப் தி மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கு. நான் அதர் நேம்ஸ் சொல்றேன் செல்லம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடோட அதர் நேம் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். டிமினிஷிங் வேல்யூ, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ, ரெடியூசிங் பேலன்ஸ் எல்லாமே ஒரே நேம்ஸ் என்ன, டபிள்யூடிவி மெத்தடுக்கு. சரியா? இப்போ இந்த சம்ல வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல, என்ன பண்ணலாம்? கேஷ் ப்ரைஸ் கொடுக்கலனா நம்ம நம்ம வந்து ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன மெத்தட்ரா அது? சிச்சுவேஷன் 2வா? எக்ஸ் வச்சு போட்டோம், ஒரு நிமிஷம். ஆ இப்போ இதுல பாருங்க செல்லம்மா, இதுல கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்கல, அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. ஓகேவா? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன்டா இப்போ இந்த சம்ம. சரியா? ஒருவேளை ஃபுல் சம்மும் ஹோம்ஒர்க் கிடையாது, ஒரு பார்ட் மட்டும் ஹோம்ஒர்க். இதுல நீங்க இந்த ஒர்க்கிங் இருக்குல்ல, நம்ம இல்லஸ்ட்ரேஷன் அந்த எக்ஸ் வச்சு போட்டோம்ல, அதை வச்சு நீங்க ஜஸ்ட் யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் கேஷ் ப்ரைஸ் மட்டும். அந்த ஹோம்ஒர்க் எடுத்துக்கிறீங்களா? அதாவது மாடல் 3, நம்மளோடது சினாரியோ 3 செல்லம், அதை நீங்க இன்கார்பரேட் பண்ணி கேஷ் ப்ரைஸும் பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். பண்றீங்களா? ஹோம்ஒர்க் எடுத்துக்கிறீங்களா? ஆ, சூப்பர். அது மட்டும் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஆ, இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா நான் சொல்றாங்க, இப்ப அது நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதோட அப்படியே ரெப்ளிகா தான் இதுக்கு ஆன்சர் கண்டிப்பா வந்துடும். சரியா? இதுல இன்னொரு ஒரு என்ன சொல்றான்னா, ஏவால பாவம் ஒரு 2020ல மட்டும்தான் வந்து அவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அவனால அடுத்த வருஷமே இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ண முடியும். உடனே என்ன பண்ணிட்டாரு, பி போயிட்டு நீ கொடுப்பா, மிஷின்லாம் கொடு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிக்கிறேன், இன்னைக்கு நீ மிஷினை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துன்னு வந்துடுறாரு. இப்போ 1/1/2020, 2 வருஷத்துலயே. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஆன் த பேசிஸ் ஆஃப் 40% டெப்ரிசியேஷன் ஆன் டபிள்யூடிவி பேசிஸ். இப்போ இவருக்கு பொசஷன் இவர்கிட்ட வந்துருத்தா, பி கிட்ட, யாரு வெண்டார் கிட்ட, அவர் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிக்கிறாரு 40%. இனிஷியலா ஹையர் பர்ச்சேசர் வந்து எவ்வளோடா டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிக்கிறாரு ஐஷா? ஆ, இவர் எவ்வளவு சார்ஜ் பண்ணிக்கிறாரு நம்ம ஹையர் வெண்டாரு? ஆ, சோ என்ன பண்றாரு தெரியுமா, வாங்கின உடனே, அவர் வாங்கின உடனே நம்மளால வேலை பண்ண முடியாதுல்ல, அதுக்கு வந்து ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு 6,000 ரூபாய் இது பண்ணி எல்லாம் பூசி கீசி பண்ணி டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிட்டு 6 மாசம் தன்னோட வச்சிருக்கிறாருடா. 6 மாசத்துக்கு மட்டும் நீங்க டெப்ரிசியேஷன் சார்ஜ் வச்சுட்டு 2,66,6,000 ரூபாய்க்கு
எவ்வளவு மிஷினரியடா செல் பண்ணிக்கிறாரு? எல்லா மிஷினரியும் செல் பண்ணிடுறாரு. கதை புரியுதா? இது ரெண்டு ரெண்டு இதுவா போடுது சொல்லுமா. ஓகே, ஸோ இது ஹோம்ஒர்க்டா. ஸோ மிஷினரி அக்கௌண்ட்ல அப்படியே தான் ஃபர்ஸ்ட் அவன் வாங்கிக்கிறான், அப்புறம் வந்து டெப்ரிசியேஷன் இது பண்றான். 2022 வரைக்கும் டெப்ரிசியேஷன் பண்ணிக்கிறான். 2023 தான் கொடுத்துறான். கரெக்டா? பி அக்கௌண்ட் கொடுத்துறான். பி அக்கௌண்ட் என்ன பண்றான்? டவுன் பேமெண்ட், மிஷினரி, இன்ட்ரெஸ்ட், கடைசியா இந்த பார்ட் தான் வந்து டிஃபரெண்டா இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் ஆஃப் இட் முடிச்சிருங்க. இது ஹோம்ஒர்க்கா முடிங்க. அதுக்கப்புறம் இந்த சம் நான் கண்டினியூ பண்றேன். இதுக்கு செட் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ் என்னன்னு சொல்லி தரேன் சொல்லுமா. இப்போ இவர் வந்து ஹையர் பர்ச்சேஸரோட மிஷின்லாம் வாங்கின்னு பண்ணா ஹையர் பர்ச்சேசர் என்ன பண்ணணும்? அவரோட மிஷினரி அக்கௌண்ட், ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் வந்து ஹையர் பர்ச்சேசர் வந்து க்ளோஸ் பண்ணோம்ல, இனிமே நோ மோர் டிரான்சாக்ஷன்ல. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட இருக்கிற அசெட் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிடணும்டா. ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட் அப்படி வந்துரும். சரியா? சப்போஸ் இப்ப பாருங்க சொல்லுமா, ஹையர் வெண்டர் கிட்ட ஹையர் பர்ச்சேசர் கிட்ட ஹையர் வெண்டர் வாங்கும்போது அதோட புக் வேல்யூ ஆஃப் த அசெட் வந்து ஹையர் வெண்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்ப வந்து P&L டு அசெட் அக்கௌண்ட்னு போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதோட புக் வேல்யூ வந்து இவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவருக்கு P&L டு அசெட்னு போடணும். ஒருவேளை இவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட புக் வேல்யூ வந்து எக்ஸீட் ஆச்சுன்னா, the amount due to higher vendor exceeds the book value of the assets, then asset account debit to profit and loss account. இந்த சீக்வென்ஸ் புரியுதா? இது எப்ப பண்ணுவோம்னா, இப்போ அந்த ஏற்கனவே ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் படிச்சோம் இல்லடா, அது ஆஸ் இஸ் கண்ணா. ஒருவேளை ஹையர் பர்ச்சேசரால சுத்தமா 5 மிஷின் வாங்கினா 5 மிஷினோட இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ண முடியலன்ற பட்சத்துல என்ன பண்ணணும்? இனிமே எனக்கு மிஷின் பண்ண முடியாது சார், ஒண்ணு ஹையர் பர்ச்சேசரே போய் ஹையர் வெண்டர் கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும், இல்ல ஹையர் வெண்டரை பார்த்துட்டு மிஷின்லாம் கொடுப்பான்னு அவரே எடுத்துட்டு வந்துடணும். ரெண்டு விஷயம் எது நடந்தாலுமே என்ன ஆகுறது? ஹையர் வெண்டரோட கான்ட்ராக்ட் முடிகிறது. ஹையர் வெண்டரோட கான்ட்ராக்ட் முடியும் போது என்ன ஆகுறது? ஹையர் வெண்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் நம்பர் 1. இன்னொன்னு க்ளோசிங் அசெட் அக்கௌண்ட்ல இந்த வேல்யூவேஷன் கரெக்டா பண்ணணும். புக் வேல்யூ ஆஃப் தி அசெட் அது சம்ல கொடுப்பாண்டா அவங்களே, புக் வேல்யூக்கு டேட்டா கொடுத்துருவாங்க. அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் இதை விட இது ஜாஸ்தியானா P&L டு அசெட், அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டர் எக்ஸீட்ஸ் புக் வேல்யூனா அசெட் டு P&L. இது ஹையர் பர்ச்சேசர். வெண்டருக்கு என்ன, திருப்பியும் நியூவா வந்து இது மிஷினரி உள்ள வர மாதிரி தானடா. கரெக்டாடா? நியூவா பொசஷன் பண்ற மாதிரி தானே. இப்போ நியூவா பொசஷன் பண்ணும்போது அவன் வந்து மிஷினரி அக்கௌண்ட் டெபிட்னு போடக்கூடாது, அத கூட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் டெபிட்னு போடணும். புரியுதா சொல்லுமா? யார் புரியல? இது கொஞ்சம் கஷ்டம் இல்லடா, கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். செல்லாரி இப்ப புதுசா வாங்கியிருக்கான்டா, புதுசா வாங்கினதான் அவன் மிஷினரி அக்கௌண்ட்னு சொல்லாம கூட்ஸ் ரீபொசஸ் பண்ணிருக்கான். அதுல ரீவேல்யூவேட்டட் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் ரீபொசஸ் தான் இப்ப நான் தான் P&L உள்ள வரும். ரீவேல்யூவேட்னு சொல்லும்போது P&L வந்துடுறான். ரீகண்டிஷனிங்லாம் பண்றான்டா, டச் அப்லாம் பண்றான். அப்ப என்ன ஆகுது? பைசா போட்டு ரீகண்டிஷன்லாம் பண்றான். அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கேஷ், கூட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட். அந்த கூட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட்டையும் சேல் பண்றான். நார்மலா சேல்ஸ்க்கு என்னடா ஜர்னல் என்ட்ரி வித்ரா? சேல் ஆஃப் கூட்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? கரெக்ட். இங்க சேல்ஸ் இல்ல, இது கூட்ஸ் ரீபொசஸ்ட். அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? இல்ல செல்லம், இது சேல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாம கூட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இவன் வந்து தன்னோட கூட்ஸே தானே திருப்பி வாங்கிக்கிறான், அதனால. அப்போ என்ட்ரி எப்படி வரும்னு கேக்குறேன். அதே மாதிரி கேஷ் உள்ள வருதா சேல் பண்ணும்போது, டு கூட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட்னு போகும், சேல்ஸ் அக்கௌண்ட்னு இல்லாம. புரியுதா? அது ஏன் சொல்றேன்னு புரியுதா?
ஆயிஷா புரியுதாடா அக்ஷயா? செல்லுமா நார்மலா லாஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ்னா என்னடா என்ட்ரி போடுவோம்? ஆயிஷா நார்மலா லாஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் நம்ம டெப்ரிசியேஷன்ல என்ன என்ட்ரி போடுவோம்? லாஸ் அக்கவுண்ட் டேட்டா டு போடுவோமா? அதே தான் இங்க. அங்க வந்து கூட்ஸ் அக்கவுண்ட் போடுவோம், இங்க கூட்ஸ் ரீபர்சஸ்ட் அக்கவுண்ட் போடுவோம். ப்ராஃபிட்னா என்ன? ஆப்போசிட், கூட்ஸ் ரீப்ரசன்ட் அக்கவுண்ட் டெபிட் டு P&L. ஓகேவா சொல்லுமா? ரைட். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ இவங்க எடுத்துன்னு போன அமௌண்ட்டுக்கு நம்ம இங்க கால்குலேஷன் பார்க்க போறோம். இப்ப நல்லா பாத்துக்கோங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏ அக்கவுண்ட்ல டவுன் பேமெண்ட் இதெல்லாம் போயிடும். கடைசியில என்ன மிஸ்டர் ஏல ஆசிஸ் அப்படியே இருக்கும்டா. இவன் எந்த வருஷம் எடுத்துட்டு போனானோ அந்த வருஷத்துல அவங்க வந்து 6,60,000 6 lakhs கம்பேர் பண்ணானா இது ப்ராஃபிட்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவான். ஏ யாரு? ஹையர் பர்ச்சேசர், இவன் க்ளோஸ் பண்ணிடுவான். பி அக்கௌண்ட்டும் ஃபர்ஸ்ட் இயர் கரெக்டா போகும், அடுத்த வருஷம் எண்டும் கரெக்டா போகும். 2020 க்ளோஸ் பண்ணிடுவான். அதே மாதிரி 6,60,000 அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பை பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 6,60,000 போட்டு க்ளோஸ் பண்ணிடுவான். கடைசி வருஷம் அதாவது ஏ அக்கௌண்ட் இருக்குல்லனா அது திருப்பி புனர்ஜென்மம் பெற்று என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து இவன் டவுன் பேமெண்ட் வந்து வாங்கிக்கிறான், இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறான், எல்லாமே வாங்கிட்டு திருப்பி அவங்க கிட்ட கூட்ஸ் வந்துருதுல்ல, அப்போ அந்த 3 lakhs டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமாடா? அந்த 6,60,000க்கும் 3,60,000க்கும் புரியுதா? கூட்ஸ் ரீபர்சஸ்ட் வந்து 3,60,000 இவன் எடுத்துக்கும் போது அது சம்ல இருக்கு. அப்ப ரிமைனிங் தான் வந்து P&L மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வாட்டி இந்த சம் பாக்குறீங்களா? எங்க உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு மட்டும் பாக்குறீங்களா? சும்மா மேலோட்டமா கோத்ரூ பண்ணு. செல்லமா இது வர்க்கிங் கண்டிப்பா போட்டுருங்கடா. கீழே இருக்கிறது மட்டும் மேலோட்டமா பாக்குறீங்களா? அதாவது இந்த பிட்டும் இந்த பார்ட் மட்டும் பாக்குறீங்களா? ஹெச்பி கூட்ஸ் ரீபர்சஸ்ட் ஒரு வாட்டி நான் சொல்ற ஜர்னல் என்ட்ரியோட கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். பார்ஷியல் வந்து நாளைக்கு எடுக்கிறேன் நானு. இது இந்த என்ட்ரிஸ் மட்டும் இப்போ இன்னைக்கு நான் பார்ஷியல் ரீபொசிஷனுக்கு ஃபுல் ரீபொசிஷனுக்கு என்ட்ரி சொன்னேன்ல செல்லமா, அதை நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இதை நம்ம நாளைக்கு உட்காந்துக்கலாம் அந்த அட்வான்ஸ் சம்ஸ். இன்னைக்கே இன்னொரு 1 hour வந்து எஃப்ஏ போடலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன்டா. ஓகே, இது சிங்கிள் என்ட்ரி அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷ்அப் கொடுத்துறேன், மாடியூல் 3 ஓடது. ஆனா நான் எந்த டைம்னு எனக்கு தெரியல செல்லமா, ஏன்னா வந்து எங்களுக்கு மத்தியானம் ஒட்டி வந்து ஏதோ இபி கட் பண்ணுவாங்க போல இருக்கு, கரெக்டா தெரியல. நான் அப்படி இல்லைன்னா ஐ வில் லெட் யூ நோ த டைமிங். சரியா? இது வரைக்கும் இன்னைக்கு ஹையர் பர்ச்சேஸ் பாருங்க போதும். சரியா? ஹையர் பர்ச்சேஸ் வந்து இன்னும் ஒரு 1 day கூட நம்ம எடுத்துக்கலாம், பரவாயில்ல, நோ நாட் an issue. ஓகேவாடா? ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டோடது ஃபுல்லா பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன் 6 எப்படி ஃபுல்லா சம்ஸ் அப்சர்வ் பண்றது, ஜர்னல் என்ட்ரிஸ், இதோட இது வர்க்கிங் வந்து ஹோம்வொர்க். ஜெனரலா ரீபொசஸ்ட் கூட்ஸ்னா வந்து இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசர் என்ன என்ட்ரி, வெண்டார்ல என்ன என்ட்ரி, அந்த மாதிரி பண்றதுதான் வந்து ஓவர்வியூ ஆஃப் டுடே செஷன். இன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? கோத்ரூ பண்ணிட்டு சொல்றீங்களா? சரி சொல்லுமா. ஓகேடா, நான் இதோட முடிச்சுக்கிறேன் கிளாஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ரிவிஷனு எனக்கு அந்த 1 hour இன்னைக்கு கிடைச்சதுன்னா வி வில் சிட் கண்ணா, இல்லைன்னா டுமாரோ எப்படி பார்த்துட்டு நம்ம உட்காந்துக்கலாம். சரியா? பட் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள சிங்கிள் என்ட்ரி ஒரு 50% முடிக்கணும். அதை நான் எப்படி அலைன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வாட்ஸ்அப் பட்டு அப்பப்போ பாருங்க கண்ணா. இது சிலமா